அன்னைக்குன்னு பார்த்து வீட்ல நானும் அனிதா அக்காவும் மட்டும்தான் தனியா இருந்தோம். திடீர்னு பேய் மழை கொட்ட ஆரம்பிச்சது. வெளியில மின்னல் வெட்டுற வெளிச்சமும், காத்துல ஜன்னல் கதவெல்லாம் டப் டப்னு அடிச்சுக்கிற சத்தமும், சூழலே ஒரு மாதிரி திகிலா மாறிடுச்சு. அப்பதான் அக்கா குரல் நடுங்கிக்கிட்டே கேட்டா, "மதி, ப்ளீஸ் உடனே என் ரூமுக்கு வாடா. எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு." நான் அடிச்சு பிடிச்சு அவங்க ரூமுக்கு போனேன். உள்ள போய் பார்த்தா அக்கா முகத்துல அப்படி ஒரு பதட்டம். அவங்க உடம்பெல்லாம் லேசா நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல அந்த ரூம் லைட்டு வேற அப்பப்போ விட்டு விட்டு எரிஞ்சு பயத்தை இன்னும் கூட்டுச்சு. ஆரம்பத்துல சரி, பாவம் இருட்ட பார்த்துதான் இப்படி பயப்படுறாங்க போலன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க கண்ணுல தெரிஞ்ச அந்த நடுக்கத்தை உத்து பார்த்தப்பா, இது வெறும் இருட்டுக்கான பயம் மட்டும் இல்ல, வேற ஏதோ வெளிய சொல்ல முடியாத ஒண்ணு இருக்குன்னு தோணுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் அன்பு நெஞ்சங்களே. துர்கா அக்கா, வயது 28. அவங்கள பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே பத்தாது. அவ்ளோ அழகு. வெள்ளாவி வச்சு வெளுத்த மாதிரி ஒரு நிறம். பார்த்தாலே கண்ணெடுக்க முடியாத கலை. மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுல நான் அவங்க வீட்டுக்கு போனப்போதான் அவங்கள முதல் முறையா பார்த்தேன். வாங்க மதின்னு அவங்க கூப்பிட்ட அந்த குரல்லையே நான் கொஞ்சம் சொக்கி போயிட்டேன்னு தான் சொல்லணும். நான் காலேஜ் லீவு விட்டதும் மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம் பிளான் பண்ணி கிளம்பினேன். எங்க அப்பாக்கு அவ்வளவா இஷ்டம் இல்ல. ஆனா நான் பிடிவாதமா கிளம்பிட்டேன். மாமா வீடு டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தனிமையான இடத்துல இருந்துச்சு. சுத்தியும் மரங்கள், எப்பவும் சில்லுன்னு காத்து. ரம்யமா இருந்தாலும் ராத்திரி ஆனா அந்த இடமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். நான் போன அன்னைக்கு சாயங்காலம் நல்ல மழை. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் துர்கா அக்கா தான் கதவை திறந்தாங்க. ஈரம் சொட்ட சொட்ட நின்ன என்ன பார்த்துட்டு, அடடா மதி, என்ன இப்படி நனைஞ்சிட்ட, உள்ளவான்னு அக்கறையா கூப்பிட்டாங்க. அவங்க கையில இருந்த டவலை என் தலையில போட்டு துவட்டி விட்டப்போ, அவங்க மேல இருந்த ஒரு விதமான வாசனை எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அது பாசம்னு நினைச்சேன். ஆனா அது ஈர்ப்புன்னு அப்போ எனக்கு புரியல. அடுத்த 2 நாள் மாமாவும் அக்காவும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா 3வது நாள் காலையில திடீர்னு ஒரு திருப்பம். நான் தூங்கி எழுந்து வந்தப்போ மாமா பரபரப்பா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. "என்ன மாமா, எங்க கிளம்பிட்டீங்க?"ன்னு கேட்டேன். மாமா முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. "மதி, எனக்கு ரொம்ப அவசரமான ஒரு வேலைடா. கம்பெனி விஷயமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. 2 மாசம் ஆகும் திரும்ப வர. எனக்கு இந்த டீல் ரொம்ப முக்கியம்." அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. "என்ன மாமா சொல்றீங்க? நான் வந்து 2 நாள் தான் ஆகுது. நீங்க இல்லாம நான் மட்டும் இங்க எப்படி?"ன்னு கேட்டேன். நான் உடனே, "சரி மாமா, அப்போ நானும் ஊருக்கே கிளம்புறேன். அப்புறமா வர்றேன்னு" சொன்னேன். உடனே மாமா என் தோள் மேல கைய போட்டு, "இல்ல மதி, நீ போகக்கூடாது. இங்கதான் இருக்கணும். உன் அக்கா தனியா இருக்கா. அவளுக்கு ராத்திரியானா இருட்டு பார்த்தா பயம். அவளுக்கு துணைக்கு ஆள் வேணும். நீ இருந்தாதான் எனக்கு நிம்மதி. அவள் பத்திரமா பாத்துக்கோன்னு" சொன்னாரு. அவர் சொன்ன விதத்துல ஒரு உரிமை இருந்துச்சு. சரி, அக்காவுக்காக இருப்போம்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். மாமா கிளம்பி போயிட்டாரு. நானும் துர்கா அக்காவும் அந்த வீட்ல தனியா இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி மாமா போன பிறகு வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நான் ஹால்ல உட்கார்ந்து போன் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ துர்கா அக்கா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. "என்ன மதி, மாமா போனதுல இருந்து டல்லா இருக்கா? போர் அடிக்குதா?"ன்னு கேட்டாங்க. அவங்க குரல்ல ஒரு விதமா இருந்துச்சு. "ஆமாக்கா, கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு" சொன்னேன். "சரி வா, வெளியில சும்மா காத்து வாங்க போயிட்டு வரலாம். பைக் எடு" சொன்னாங்க. நானும் பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். அக்கா என் பின்னாடி உட்கார்ந்தாங்க.
ரோடு முழுக்க இருட்டு. சில்லுன்னு காத்து அடிச்சது. வண்டி ஓட்டும்போது ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்ததால வண்டி குலுங்கும் போதெல்லாம் அக்கா என் மேல வந்து இடிச்சாங்க. முதல்ல தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வேணும்னே என் மேல சாஞ்சு என்ன இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட மாதிரி தோணுச்சு. மதி, மெதுவா போடா, எனக்கு பயமா இருக்கு, நீ என் காது கிட்ட அவங்க மூச்சு காத்து படுற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு கை கால் எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அவங்க உடம்பு சூடு என் முதுகுல படபட, எனக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு. இது தப்புன்னு புத்தி சொன்னாலும் மனசு ஏதோ ஒரு மாயையில சிக்கிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கதவை திறந்த அடுத்த நிமிஷம் டப்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. மொத்த வீடும் இருட்டுல மூழ்கிடுச்சு. வெளியவே பேய் மழை வேற. மின்னல் வெளிச்சம் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வெட்டுச்சு. திடீர்னு அக்கா, ஐயோ, மதி ன்னு கத்திக்கிட்டே வந்து என்ன கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க நடுக்கம் எனக்கு தெளிவா தெரிஞ்சது. பயப்படாதீங்க அக்கா, நான் இருக்கேன்லன்னு சொன்னேன். இல்ல மதி, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி என் நெஞ்சோடு சாஞ்சாங்க. அவங்க அவ்ளோ நெருக்கமா நின்னப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்படி ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த இருட்டுல நாங்க அப்படிதான் நின்னோம். அவங்க இதயம் துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. திடீர்னு கரண்ட் வந்துச்சு. வெளிச்சம் வந்ததும் அக்கா திடுக்கிட்டு விலகினாங்க. சாரி மதி, ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி வெட்கப்பட்டுக்கிட்டே அவங்க ரூமுக்கு ஓடிட்டாங்க. நான் அங்கேயே சிலையாக நின்னேன். அக்கா மேல இருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி தான். அடுத்த நாள் காலையில கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் குளிக்க போறதுக்காக டவல் எடுக்க வந்தேன். என்ன பார்த்ததும் துர்கா அக்கா சிரிச்சாங்க. என்ன மதி, நேத்து ராத்திரி ரொம்ப பயமுறுத்திட்டேனான்னு கேட்டாங்க. பரவாயில்ல அக்கா, நான் தலைய சொரிஞ்சேன். திடீர்னு என் பக்கத்துல வந்து என் கன்னத்தை லேசா கிள்ளி, நீ சின்ன பையன்னு நினைச்சேன். ஆனா நேத்து தான் தெரிஞ்சது நீயும் வளர்ந்துட்டன்னு. என் பயத்தை போக்க நீ என் கூடவே இருக்கியே, அதுவே எனக்கு பெரிய தைரியம்னு சொன்னாங்க. அவங்க கண்ணுல ஒரு காந்தம் இருந்துச்சு. அந்த பார்வை என்னை கட்டி போட்டுச்சு. நாட்கள் போக போக துர்கா அக்கா என் கூட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க. ராத்திரியானா, பயமா இருக்கு மதி, நீ என் ரூம்லயே படுத்துக்கோயேன், சோஃபாவுல படுத்துக்கோன்னு கூப்பிடுவாங்க. நானும் மறுக்க முடியாம அங்கேயே படுப்பேன். ராத்திரி தூக்கத்துல சில சமயம் அவங்க முனகிற சத்தம் கேக்கும். இல்லனா தண்ணி குடிக்க எழும்புவாங்க. அப்போ அவங்க நடமாட்டம், அவங்க உடுத்துற உடை எல்லாமே என்ன சலனப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு ஆண் தானே, மனசு அலைபாய ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கு நடுவுல எனக்கு வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. சாப்பிட்டா செரிக்காது, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். ஏதோ தெம்பு இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஒரு நாள் வலி தாங்க முடியாம, அக்கா, எனக்கு உடம்பு முடியல, நான் ஊருக்கே போறேன், அப்பாவை வர சொல்றேன்னு சொன்னேன். உடனே அக்கா முகம் மாறிடுச்சு. என்ன மதி, என்ன விட்டுட்டு போறியா? மாமா என்ன சொன்னாரு? என்ன பாத்துக்க சொன்னாருல? நீ போனியானா நான் இங்க தனி மரமா நிப்பேன். அதெல்லாம் போகக்கூடாது. நான் உனக்கு கஷாயம் வச்சு தர்றேன், சரியாகிடும்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அவங்க அன்பா சொல்றாங்களா இல்ல மிரட்டுறாங்களான்னு எனக்கு புரியல. ஆனா அவங்க கொடுத்த அந்த கஷாயத்தை குடிச்ச பிறகுதான் எனக்கு இன்னும் மயக்கமா வரும். ஒரு நாள் மத்தியானம் எனக்கு சமோசா சாப்பிட ஆசை வந்துச்சு. அக்கா ரூம்ல இருந்தாங்க. நான் கதவை தட்டாம லேசா திறந்தேன். துர்கா அக்கா பெட்ல குப்புற படுத்துக்கிட்டு ஏதோ பேப்பர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ள போன சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி அந்த பேப்பரை அவசரமா தலையணைக்கு அடியில மறைச்சாங்க. என்ன மதி, கதவை தட்ட மாட்டியா? கோவமா கேட்டாங்க.
இல்லக்கா, சும்மா தான் வந்தேன்னு நான் பயந்துட்டேன். அவங்க கண்கள்ல அன்னைக்கு பார்த்த அந்த கோவம் எனக்கு புதுசா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரியும் பலத்த மழை. கரண்ட் இல்ல. அக்கா வழக்கம் போல மதி பயமா இருக்குவான்னு கூப்பிட்டாங்க. நான் அவங்க ரூமுக்கு போனேன். அவங்க பெட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னக்கா ஆச்சுன்னு பக்கத்துல போய் கேட்டேன். துர்கா அக்கா சட்டுன்னு என்ன இழுத்து அணைச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு மதி, எனக்கு வேற வழி தெரியலன்னு புலம்புனாங்க. அவங்க உடல் நடுக்கம், அவங்க பேச்சு எல்லாமே விசித்திரமா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க என் மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டாங்க. நான் அவங்க முடிய கோதி விட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க மேல எனக்கு இருந்த அந்த ஈர்ப்பு இப்போ ஒரு விதமான பரிதாபமா மாறி இருந்துச்சு. அடுத்த நாள் சாயங்காலம் எனக்கு வயிறு வலி உயிர் போற மாதிரி இருந்துச்சு. இனிமே இங்க இருந்தா செத்துடுவோம்னு தோணுச்சு. அக்கா கிட்ட சொல்லாம நான் என் அப்பாக்கு ஃபோன் பண்ணி, அப்பா உடனே வாங்க, எனக்கு உடம்பு முடியல, பயமா இருக்குன்னு சொல்லி அழுதேன். சரியா 7 மணி இருக்கும். காலிங் பெல் அடிச்சது. அக்கா என் பக்கத்துல சோஃபாவுல என் கைய பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. பெல் சத்தம் கேட்டு அவங்க பதறி போய் எழுந்தாங்க. கதவை திறந்தா வெளிய போலீஸ் ஜீப், கூடவே எங்க அப்பா, அப்புறம் விலங்கு போட்ட கையோட எங்க மாமா. எனக்கு தலையே சுத்துச்சு. மாமா, நீங்க நீங்க வெளியூர்ல இல்லையான்னு வாய்க்குழறி கேட்டேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து துர்காவை பார்த்து, மிஸ்ஸஸ் துர்கா, உங்க நாடகம் முடிஞ்சுதுன்னு சொன்னாரு. துர்கா அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. அவங்க முகத்துல இருந்த அந்த அப்பாவித்தனம், அந்த அழகு எல்லாம் மாயமா மறைஞ்சு ஒரு விதமான பயங்கரமான அமைதி அங்க வந்துச்சு. அப்பா தான் எல்லாத்தையும் சொன்னாரு. மதி, உன்னோட மாமா ஒரு பெரிய ஃப்ராடு. இவனும் இவளும் சேர்ந்து பணக்கார வீட்டு பசங்களை ஏமாத்தி அவங்க உறவுக்காரங்க மாதிரி நடிச்சு அவங்க சொத்தை அபகரிக்கிறது தான் இவங்க வேலையே. உங்க மாமா அவரோட அடையாளத்தை மத்திக்கிட்டு இந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, கூட்டாளிகள். உன்னை இங்க வரவழைச்சதே உன்னை வச்சு நம்ம கிட்ட பணம் பறிக்கத்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ எனக்கு வந்த வயிறு வலி. ஆமா மதி, உன்னை பலவீனமாக்கி நீ இங்கே முடங்கி கிடக்கணும்னு தான் உனக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. நீ வெளியே போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தான் இவ உன்னை அவ கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா. அவளோட அந்த காதல் நாடகம், பயம் எல்லாம் உன்னை கட்டி போட்ட பிளான். நான் துர்காவை பார்த்தேன். அவங்க தலை குனிஞ்சு நின்னாங்க. அக்கா, நீங்களுமான்னு கேட்டேன். அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்க. அந்த கண்கள்ல இப்போ காதல் இல்ல, வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் இருந்துச்சு. மதி, என்ன மன்னிச்சிடு. ஆனா பணம், அது மனுஷனை என்ன வேணாலும் பண்ண வைக்கும்னு சொல்லி அழுதாங்க. போலீஸ் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. மாமா போகும்போது என்ன பார்த்து ஒரு கேவலமான சிரிப்பு சிரிச்சாரு. நல்ல பையன்டா, நீ கொஞ்சம் விட்டிருந்தா உன்னை காலி பண்ணி உங்க சொத்தை மொத்தமா ஆட்டைய போட்டிருப்போம். உங்க அப்பா உஷாராயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறினாரு. நான் வாசல்ல நின்னு அந்த ஜீப் போறதையே பார்த்துட்டு இருந்தேன். மழை அப்பவும் பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மழை எனக்கு அழகா தெரியல. என் கண்ணீர் மழையோட கலந்து காணாம போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இனிமே யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். ஏன்னா சில அழகான முகங்களுக்கு பின்னாடி ரொம்ப கொடூரமான இருட்டு ஒளிஞ்சிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கனிமொழி.